திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான விளை நிலங்களை பொது ஏலம் விட எதிர்ப்பு தெரிவித்து கோயில் நிலங்களில் பரம்பரையாக விவசாயம் செய்து வந்தவர்கள் கோயிலை முற்றுகையிட்டனர். விவசாயிகளுக்கும் அவர்களை தடுக்க முயன்ற போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அறநிலையத்துறை அலுவலகத்திற்குள் சென்ற விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஏலம் ஒத்திவைக்கப்பட்டது. ஏற்கனவே செய்தி கொடுத்திருந்தோம். தொடர்ந்து நாங்க இந்த இனாம் நில பிரச்சனை தொடர்பா போராடிட்டு இருக்கிறோம். இந்த அறநிலையத்துறை இன்னைக்கு இதுல ஏலம் விடுறேன்னு சொல்றாங்கல்ல, இதுல பெரும்பாலான நிலங்கள் அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலமே கிடையாது. அதுக்கான ஆவணங்களும் கிடையாது. சட்டவிரோதமா விவசாயிகளை அப்புறப்படுத்தி மக்களை அப்புறப்படுத்தி புடுங்கி இவங்களை பேரை வச்சுக்கிட்டு இவங்க இந்த ஏலம் விடுற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதை நாங்க வன்மையா கண்டிச்சோம். தொடர்ந்து அமைச்சர் முத்துசாமி, அமைச்சர் சேகர் பாபு, எம்பி கனிமொழி, திரும்ப அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் அமைச்சர் சாமிநாதன், அமைச்சர் கைவலி செல்வராஜ், அமைச்சர் டிஆர்பி ராஜா, இவங்க எல்லாத்தையும் சந்திச்சு தேர்தல் காலத்தில் அதுக்கு முன்னாடி தொடர்ந்து மனு கொடுத்து அவங்க இனாம் நல பிரச்சனையை முடித்து கொடுக்கறதா, பிரச்சனையை தீர்வு காண்றதா தேர்தல் பிரச்சாரத்திலையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவமலைப்பேட்டையில தாராபுரத்திலையும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் மீறி இவங்க இந்த அறநிலையத்துறை அறமில்லாத மாதிரி மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தணும், நிலத்தை பிடுங்கணும், அதுவும் யாரோ ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு கைக்கூலியாக இந்த அறநிலையத்துறை அலுவலர்கள் செயல்படணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த நிலத்தை ஏலம் விடுறாங்க. இதை நாங்க வன்மையா கண்டிச்சு எங்களையும் ஏலத்துல பலங்கிருக்க விடுங்க. அதே மாதிரி எங்களோட நிலம் எந்த உரிமையின் அடிப்படையில் எந்த ஆவணத்தின் அடிப்படையில் இந்த இடத்தை நீங்க இந்த நிலத்துங்களெல்லாம் நீங்க எப்படி ஏலம் விடுறீங்கன்னு கேட்டா, உங்களை நாங்கள் காவல்துறையை வைத்து அப்புறப்படுத்துவோம், பாதுகாப்புன்னு என்ற பெயரில் உங்களை அப்புறப்படுத்துவோம்னு சொல்லி எங்களை மேல ஏலத்துக்கு விடாம பண்றாங்க. ஏலம் தேதி நேற்று தான் சொல்லியிருக்காங்க. எந்த பொது ஏலம் முறையும் இந்த மாதிரி ஒரு நாள்ல சொல்லி ஒரு நாள்ல ரகசியமா பண்ண முடியாது. இந்த அறநிலையத்துறை அலுவலர்கள் ஏற்கனவே அவர்கள் மேல பலவேறு குற்றச்சாட்டு இருக்கு. அரசு, அதாவது இந்த அலுவலர்கள் அறநிலையத்துறை அலுவலர்கள் கோயிலோட நிதியை கையாடல் பண்ணிட்டு இருக்காங்க, முறைகேடு பண்ணிட்டு இருக்காங்க, ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க, பல்வேறு பிரச்சனை குற்றச்சாட்டுகள் இருக்கிற நிலையில இந்த நிலத்தை அதன் அடிப்படையில் ஊழல் முறையீடு குற்றச்சாட்டு அவங்க ஏதோ சம்பாதிக்கிற நோக்கத்தில் பண்றாங்க அப்படின்றதா நாங்க குறிப்பா சொல்றோம்.